ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே, சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ளை, அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன், களத்திரக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அப்படியே உழன்னு இருக்கிறதே ஒரு சந்தோஷத்துக்கு தான். எல்லாருக்கும் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னாலே அந்த வாழ்க்கையை ஒரு இது அது அதுக்கும் மேலே, அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு தேவகுரு. எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு. அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல, இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 10வது இடம். இப்போ அதுலேருந்து விலகி 5/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார். இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி, யோகக்காரகன். அந்த யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் இணைய போகிறார். ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான். ஆனாலும் ராசியில் 2 பேரும் இருப்பா. ஒரே வீட்டில் இருப்பா, பக்கத்து சேருங்கிற மாதிரி. இந்த ராகுவோட இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார். கும்பராசியில் 5/2/2020 முதல் 10/2/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/2/2026 முதல் 20/2/2026 வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதம். அடுத்தபடியாக 21/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி 11வது இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதேமாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கொடுத்துருக்காங்க கீழே. அந்த நம்பருக்கு வாங்க, பேசுங்க, உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம காணப்போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பகைரோன ரோகாதிபதி, லாபாதிபதி. சாதாரணமாக இந்த தனுசு ராசி நேயர்கள் எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் அந்த சொல்லுவாங்க பாருங்க, பற்றோடு பற்றற்று இருங்கிற மாதிரி. அதாவது எல்லாத்துலேயும் ஆசை இருக்கும், ஆனால் ஆசை இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான். அதனால் நீங்கள் மெஜஸ்டிக்காக இருக்கணும், அப்படியே போயிட்டு இருக்கணும். அவ்வளோதான். வாழ்க்கைங்கிறது அப்படியே வாழ்ந்துகிட்டே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு இன்ப துன்பம் எல்லாத்தையுமே ஒரு சரிசமமாக பாவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாத்தையுமே. அந்த வகையில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் இந்த சுக்கிர பகவான் எங்கே இருந்தார்னா, உங்கள் 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துட்டு பொருளாதாரத்தை உயர்த்தினார், ஒரு சில முன்னேற்றங்களை கொடுத்தாரு. வாக்கு சுத்தம் என்றைக்குமே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. முடிஞ்சால் செஞ்சு தருவீங்க, முடியலன்னா முடியலன்னு நேரவே சொல்கிறீங்க. என்னால் முடியாதுப்பா, சாரி, நீ வேறு ஆளை பார்த்துக்கோன்றுவீங்க. அதுமாதிரி குடும்பத்தில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. பாப்பாப்பா, ஒரு தந்தையார் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளை எப்படி இந்த ஒரு கோழி தன்னோட குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கும், அது மாதிரி வெறும் 2 ரெக்கை தான் வச்சுக்கும். அந்த 2 ரெக்கையை வச்சுட்டே காப்பாற்றும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பத்தில் யாராக இருந்தாலுமே அதேமாரி ஒரு குழந்தைகள் மேலே, நீங்கள் ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவி மேலே,
இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவர் மேலே எல்லாம் ரொம்ப இது இருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் மனசில் குழப்பமும் வந்து போகும். அந்த வகையில் இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரப உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார். அந்த வகையில் இப்போ வந்து எப்போ என்ன வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 3ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு அங்கே உட்காந்துருக்கார். உங்களோட முயற்சிகளை கொடுக்குறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த சுக்கிரன் போனோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, இந்த ராகு வந்து 9ஆம் பார்வையை குரு பார்த்துட்டு இருக்கார். இப்போ சுக்கிரன் அங்கே போகும்போது குரு சுக்கிரன் குரு வந்து சுக்கிரனை பார்க்குறார். ஆனால் குரு வந்து சுக்கிரன் வந்து பார்க்கல, குரு பார்க்குறார். அப்போ இந்த ராகுவோட வீரியம் குறையும், சுக்கிரனோட வீரியம் அதிகமாகும். ஏன்னா 2 சுப கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். அப்போ பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் குழந்தைகளின் மூலமாக இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையா உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். அடுத்தபடியாக உத்தியோகம் தேடிட்டு இருக்கிற குழந்தைய நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுமாரி இந்த குழந்தைகள் புத்திரபாக்கியத்தை இயங்கி கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கும். இந்த விதத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும். அடுத்தபடியாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும், சந்தோஷமான ஒரு சூழல். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையும். அதுக்கப்புறம் முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், அற்புதமான ஒன்று என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு எதிர்பாராத ஒரு இனிமையான ஒரு மாற்றம் கண்டிப்பாக அமையும். அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கும். பிப்ரவரி 25 நோட் பண்ணிக்கோங்க, சந்தோஷமான ஒரு. அதுமாரி இந்த எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா எப்போவுமே பொழுதுபோக்கு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம டென்ஷன் குறைஞ்சி அங்கே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். டென்ஷனோடு போய் உட்காந்து பொழுதுபோக்கு அம்சங்களை நம்ம இது பண்ணக்கூடாது. டென்ஷனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அங்கே போய் உட்காந்து நம்ம பொழுதுபோக்கை எடுத்துக்கணும். அந்தமாரி இந்த பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட டென்ஷன் குறையும்னு அர்த்தம். அடுத்தபடியாக உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இந்த நேரத்தில் சொத்து சுகம் அதிகமாகும், சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். ஆனால் எப்போவுமே நான் எல்லாருக்குமே சொல்கிறது, சொத்து வாங்குறது ஈஸி, ஆனால் அது வில்லங்கம் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் பார்த்து வாங்கணும். அதுதான். அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்களா, இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அந்தமாரி பண்ண பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கும்போது பார்த்து பண்ணுங்கள், நல்ல ஒரு கம்பெனியாக அதுமாரி பார்த்து பண்ணுங்கள். எதுலையாவது போயிட்டு மாட்டின்னு முழிக்காதீங்க, சரியா? அதுமாரி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உத்தியோகத்தில் என்ன தான் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் இந்த சாதுவாக சில வேலைகளை முடிக்கிறீங்க பாருங்க, அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். டக்குன்னு உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதுமாரி தொழில் வியாபாரம் அப்படி தான். கூட்டாளிகள்கிட்ட என்ன தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சொல்லுவீங்க. அந்த விஷயம் எப்படின்னா, இந்த மகுடி சத்தத்தை கேட்ட நாகங்கள் போல் அப்படியே உங்கள் பேச்சுக்கு அப்படியே மயங்கிடுவாங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களும் கரெக்டாக தான் சொல்லுவீங்க. நீங்கள் ஒன்றும் வில்லங்கமாக விபரீதமாக சொல்ல போகிறதில்ல. அப்போ உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட டீம் லீடர் அப்படிங்கிறது பெரிய விஷயம். எப்போவுமே ஒரு கட்சி எடுத்துக்கோங்க, கட்சி உறுப்பினர்கிறத விட கட்சி ஒரு பொறுப்பாளர் அந்த மாதிரி தான் ரொம்ப விசேஷம். கட்சி தலைவர்னால் கேட்கவே வேண்டாம், கரெக்டாக? அந்த மாதிரி சில முன்னேற்பாடுகளை நீங்கள் அற்புதமாக செய்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன், பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அதி அற்புதமான ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நாள் சுக்கிர பகவானால். சரி, பரிகாரம் அப்படின்னு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சுக்கிரன் அப்படின்னாலே நமக்கு வெள்ளிக்கிழமை தான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை எந்த கோயிலுக்காவது போங்க, நவகிரகங்கள் இருக்கிற கோயில், சிவபெருமான் ஆகட்டும், பெருமாள் கோயிலாகட்டும், பெருமாள் தாயார் சேவிச்சுட்டு வாங்கோ, சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரால் சேவிச்சுட்டு வாங்கோ. நேராக இந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதேமாரி பிரதோஷ காலத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு திரவியம் வாங்கி கொடுங்க பிரதோஷ காலத்தில். அதுமாரி இந்த பெருமாள் கோயிலில்
திருமஞ்சனம் செய்வா, தினந்தோறும் உண்டு. இந்த திருமஞ்சனத்துக்கு இந்த திருமஞ்சன பொடி வாங்கி கொடுங்க, ரொம்ப அற்புதம். இந்த திரவிய பொடின்னு சொல்லுவாள், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கி கொடுங்க, அற்புதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறீர்கள் அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு அந்த திரவிய பொடியை போட்டு அபிஷேகம் பண்ணுங்க, ரொம்ப அற்புதம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் பகைருண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.